நீங்கள் 2 பேரும் ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே வந்திருக்கீங்க. அதனால் ரொம்ப களைப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் அப்புறமா நான் அரேஞ்ச் பண்ணி தர சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் போங்க. நான் இங்கே இருக்கிற மற்ற வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன். சரியா என்று இருவரும் மிகவும் சோர்ந்து இருப்பதை பார்த்து சொன்னான். சரியாக சொன்னீங்க. நாங்கள் 2 பேரும் டயர்டாக தான் இருக்கோம். அதனால் நாங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க என்று கூறி ஹரீஷ், ஜீவா அங்கிருந்து கிளம்பினார்கள். கிளம்புவதற்கு முன்னர் மரியாதை நிமித்தமாக தலைவணங்கி விக்டருக்கு மரியாதை செலுத்திய பிறகு ஹரீஷ், ஜீவா இருவரும் அங்கிருந்து சென்றனர். விக்டர் அவர்கள் இருவரிடமிருந்தும் இந்த மாதிரியான மரியாதைகள் எல்லாம் எதிர்பார்ப்பதில்லை என்பது உண்மைதான். ஆனால் தாங்கள் அப்படி நடந்து கொண்டால்தான் தங்களை பார்த்து மற்றவர்களும் விக்டருக்கு மரியாதை கொடுப்பார்கள் என்று நினைத்துதான் ஹரீஷ், ஜீவா இருவரும் அவ்வாறு செய்தனர். அவர்கள் இருவரும் சென்ற பிறகு அங்கு வைக்கப்பட்டிருந்த சிவத்தின் சவப்பெட்டியின் முன்னால் மண்டியிட்டு அவருக்கு மீண்டும் மரியாதை செலுத்த ஆரம்பித்தார் விக்டர். அதே நேரம் இங்கு ஓய்வெடுக்க வந்த ஜீவா மற்றும் ஹரீஷ் நடந்து கொண்டிருந்தனர். அப்போது எனக்கு ஒரு சந்தேகம் என்று ஜீவா கேட்க, சொல்லு என்று ஹரீஷ் சொன்னான். என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு விக்டர் கிட்ட ரொம்ப மோசமாக நடந்திருக்கா. நாம் 2 பேரும் வரலன்னா இங்கே என்ன வேணாலும் நடந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது அவளை எதுக்கு மன்னிச்சு விடணும்? அவளுக்கு சரியான தண்டனை கொடுத்துருந்தா தானே இங்கே இருக்கிற எல்லாரும் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. இல்லைனா அவனுக்கு மரியாதையே இருக்காது. அது உனக்கும் தெரியும் தானே என்று ஜீவா கேட்க, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் விக்டர் இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறான். அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கணும் என்று சொன்னான் ஹரீஷ். எதிர்காலமா? எனக்கு புரியலையே என்று ஜீவா கேட்க, உனக்கே தெரியும், இப்போ கமாண்டர் இறந்துட்டார். அவருடைய இறப்புக்கு அப்புறம் நம்மளோட மிரியட்ஸ் பலம் பாதியாக குறைஞ்ச மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் தப்பு செஞ்சாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை தண்டிக்க போனால் அவளோட சேர்ந்து பாதி பேர் நமக்கு எதிராக நிற்பாங்க. ஒருவேளை அவங்க எல்லாரும் மிரியட்ஸை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்படி இல்லாமல் உள்ளே இருந்து பிரச்சனை பண்ணால் அதுவும் நமக்கு ஆபத்து தான். இதையெல்லாம் யோசிச்சு தான் இப்போதைக்கு சுரேகாவை உயிரோட விட அவர் முடிவு பண்ணியிருக்கணும். இப்போ எல்லார் மனசுலையும் என்னதான் சுரேகா தப்பாக நடந்திருந்தாலும் சார் மன்னிச்சு விட்டாரு அப்படின்னு அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். எல்லாருமே மிரியட்ஸுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால தான் விக்டர் இதை சொன்னப்போ நானும் பெருசாக எதையும் கண்டுக்கல. சுரேகாவை கொண்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல அவர் பெரிய ஆளாக தெரிஞ்சிருப்பார். அப்புறம் நம்ம அவரோட அடியாட்கள் மாதிரி தெரிஞ்சிருப்போம் என்று விக்டரின் செயலுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்தான் ஹரீஷ். பிறகு இருவருமே அறைக்கு சென்றுவிட விக்டர் அன்று முழுவதும் இருவரையும் சந்திக்க வரவே இல்லை. அதன் பிறகு அங்கு நிறைய வேலைகள் இருப்பதாகவும் அவரால் வர முடியாது என்றும் ஒருவர் வந்து சொல்லிவிட்டு சென்றதில்தான் இருவருக்கும் விஷயமே தெரிந்தது. அதனால் பிறகு சந்தித்து பேசிக்கொள்ளலாம் என்று அவர்கள் அத்துடன் அதை விட்டுவிட்டனர். அதே நேரம் இங்கு சண்முக ராஜேஸ்வரன் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கண்களை திறந்து கொண்டிருந்தாள் யாமினி. அவளை காப்பாற்றி கூட்டி வந்த பிறகு இப்போதுதான் அவளுக்கு சுயநினைவு வருகிறது. சற்று இருமிக்கொண்டே தான் எங்கிருக்கிறோம் என்று சுற்றி பார்த்தவள் எதிரே நின்று கொண்டிருந்த கயல்விழியை பார்த்தாள். யாமினி புரியாமல் விழிக்க கயல்விழி யாமினியிடம் வந்து, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு, பரவாயில்லையா என்று அவளை கட்டிலில் சாய்ந்து அமர வைத்தவள் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தாள். அதை வாங்கி கொண்டு, இன்னும் கை காலெல்லாம் கொஞ்சம் வலி இருக்கு, காயம் எதுவும் சரியாகலை போல என்று தன்னை ஆராய்ந்து கொண்டே சொன்னவள், உனக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னு தெரியல கயல். நல்ல வேளை நான் உன் கண்ணில் பட்டேன், இல்லைனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் என்று தன்னுடைய நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்தினாள். கயல்விழி எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருக்க, அந்த ஹரீஷ் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னை எப்படி அடித்தான்னு தெரியுமா? அந்த வீணா போன ஹரீஷ் அடிக்கிற அளவுக்கு நான் பலவீனமாக இருக்கேன். அவன் போய் என்னை அடிச்சிருக்கான். அவன் முன்னாடிலாம் இந்த அளவுக்கு பலசாலியே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த கொஞ்ச நாளில் ஏதோ பண்ணியிருக்கான். ஏதாவது புது பில் சாப்பிட்ருப்பான். இல்லைனா அவனால் இப்படிலாம் சண்டை போட்டிருக்கவே முடியாது என்று கடுப்புடன் சொன்னாள் யாமினி. அவளை பொறுத்தவரை எதற்கும் உதவாத ஒரு கோழைதான் ஹரீஷ். ஏற்கனவே அவனிடம் அடிவாங்கி வந்திருக்கிறோம் என்று கடுப்பில் இருந்த யாமினிக்கு மீண்டும் அதை ஞாபகப்படுத்தும் விதமாக கயல்விழி, யாமினி நல்லா யோசிச்சு சொல்லுங்க, உங்களை ஹரீஷ் தான் அடித்தானா என்று மீண்டும் சந்தேகம் வேறு கேட்டு வைத்தாள். அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் ஹரீஷ் தான். அவன் தான் என்னை அடித்தான். அன்னைக்கு ஏதோ அவனுக்கு லக்கு இருந்திருக்கு, என்னை அடிச்சிட்டான் என்று சொல்லி கொண்டு இருந்தவள் அடுத்த நொடியே சத்தமாக இரும ஆரம்பித்தாள். இருமி முடித்த பொழுது ஏதோ ஞாபகம் வர அதை யோசித்து கொண்டே கயல்விழியை பார்த்தவளின் கண்கள் பெரிதாக விரிந்தது. அதே நேரம் ஊரிலே இருக்கும் மிகப்பெரிய பங்களாவில் ஒரு உயர்தர அறையில் அமர்ந்திருந்தாள் அக்ஷரா. அவளது கண்களில் மகிழ்ச்சி என்பது இல்லை. ஜன்னலின் அருகே அமர்ந்திருந்தவள் வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். இந்த நொடி வரை தான் எடுத்த முடிவு தவறு என்று அவள் நினைக்கவில்லை. ஹரீஷை காப்பாற்றுவதற்கு கிடைத்த வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொண்டதில் அவளுக்கு மகிழ்ச்சிதான்.
ஆனால் செழியன் போன்ற ஒருவனை தேவையில்லாமல் சீண்டி விட்டோமோ, அவனால் அடுத்தடுத்து வரப்போகும் பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று பல யோசனைகள் அவளுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. நான் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சிருக்கலாமோ, வேற ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கலாமோ என்று காலம் கடந்து சில யோசனைகள் வந்து போனது. அவளது முகமே மொத்தமாக கலையிழந்து போயிருந்தது. இந்த வீட்டிற்குள் வந்த நாளிலிருந்து அப்படித்தான் இருக்கிறாள். அவளுக்கு தேவையான அனைத்தும் அவள் இருப்பிடத்திற்கே வருகிறது. யாரிடமும் பேச வேண்டிய அவசியம் கூட அவளுக்கு இல்லை. ஆனால் இந்த கவனிப்புகள் எதுவுமே அவள் மனதிற்கு துளி அளவு கூட மகிழ்ச்சியை தரவில்லை என்பதே உண்மை. தனது எண்ணங்களுக்குள் மூழ்கி ஏதேதோ சிந்தித்துக் கொண்டிருந்தவள் திடீரென பின்னால் இருந்து ஒரு ஆணின் குரல் கேட்டதில்தான் நிகழ்வுலகத்திற்கு திரும்பினாள். என்ன அக்ஷரா, ரொம்ப டீப்பாக ஏதோ திங்க் பண்ணிட்டு இருப்ப போல, என்னன்னு சொன்னால் நானும் ஹெல்ப் பண்ணுவேன்ல என்று கேட்ட செழியனின் குரலில் சட்டன் அதிர்ந்தவள் திரும்பி பார்த்தாள். காலடி ஓசை பலமாகவே கேட்க அவளை நோக்கி வந்தான் செழியன். நீ நீ எப்போ இங்கே வந்த என்றவள் கதவை பார்க்க அவள் அனுமதி இல்லாமலேயே உள்ளே வந்ததை சுட்டி காட்டுகிறாள் என்று புரிந்து கொண்டான். ஆனால் அதற்கெல்லாம் யோசிப்பவனாவன் அவள் பதட்டத்தையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவள் அருகே சென்றான். ஏனோ தானாகவே அமர்ந்திருந்தவள் எழுந்து நிற்க அவள் அனுமதியின்றியே அவளை கட்டி கொண்டான். ஏய், என்ன பண்ற நீ? செழியன், என்னை விடு விடு என்று அவனது கைப்பிடியிலிருந்து வெளியேற கடினப்பட்டாள் அக்ஷரா. அதில் அவளை முறைத்து கொண்டு மெதுவாக அவளிடமிருந்து விலகியவன், ஹேய், என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்காக என்னை பார்த்தா பயப்படுற? நான் கிட்ட வந்தா இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுற? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அது உனக்கு தெரியும் தானே? ஞாபகம் இருக்கா, இல்லை அதுவும் மறந்து போச்சா? உன்னை கட்டி பிடிக்கிற உரிமை கூட எனக்கு இல்லையா என்ன என்று உரிமைகளை பற்றி இப்போதே பாடம் நடத்த ஆரம்பித்திருந்தான். அவனது தொடுகை உடலில் கம்பளி பூச்சி உருவது போல உணர்வை கொடுத்திருக்க கைகளை தேய்த்து கொண்டே அவனை பார்த்தவள், இன்னும் கல்யாணம் ஆகலை, எல்லாரும் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி இவ்வளோ உரிமையாக நடந்துக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதான் என்று உன்னை பிடிக்கவில்லை என்ற வார்த்தையை தவிர்த்து வேறு மாதிரி அவனுக்கு விளக்கம் கூறினாள். மறந்தும் அவன் முகத்தை கூட பார்க்கவில்லை. செழியனின் குடும்பம் ஆரம்பத்திலிருந்து மிகுந்த ஆதிக்கம் கொண்ட ஒரு குடும்பமாகத்தான் இருந்து வருகின்றனர். ஆனால் என்னதான் பணபலம் செல்வாக்கு என்ற அனைத்தும் இருந்தாலும் செழியனுக்கு இதுவரை எந்த விதத்திலும் திருமணத்திற்கு வரன் அமையவில்லை என்பதே உண்மை. யாராக இருப்பினும் பணத்தை மட்டும் பார்த்து திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்களே. அவனை பற்றி விசாரித்தால் பிறகு அவன் இருக்கும் திசை பக்கம் கூட யாரும் வருவதில்லை. அதனாலேயே பல நாட்களாக அவனுக்கு திருமணம் என்று ஒன்று தடைபட்டு கொண்டே இருந்தது. பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறான் என்று நினைத்தாலும் 5 நிமிடத்திற்கு மேல் அவனுடன் யாராலும் பேச முடியாது. அந்த அளவிற்கு முரடன், கோபக்காரன் என்று பெயர் வாங்கியிருக்கிறான். திருமணம் நடக்காமல் இருப்பதற்கு இது மட்டும்தான் காரணமா என்று கேட்டால் சந்தேகமே. ஆனால் அவர்களே எதிர்பார்க்காத விதத்தில் வந்த ஒன்றுதான் அக்ஷராவை திருமணம் செய்யும் வாய்ப்பு. எப்படியாவது அவனுக்கு திருமணமானால் போதும் என்று நினைத்திருந்த அவன் குடும்பத்திற்கு ஜாக்பாட் போல் அடித்தது ஹரிஷுக்கு மாத்திரை கொடுத்தால் அக்ஷரா செழியனை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கொடுத்த வாக்கு. அந்த மருந்தெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்பது போல அடுத்த நொடியே அதற்கு சம்மதித்து இப்போது அவளையும் தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்தனர். இந்த விஷயம் செழியனுக்குமே தெரியும். வேறு ஒருவனுக்காகத்தான் தன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அவள் கூறியிருந்தாலும் அவளை திருமணம் செய்து கொள்வதில் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தது போல தெரியவில்லை. அதனால் என்ன, என்னால் அவளை மாற்ற முடியும் என்று அப்போது ஆணவத்தோடு நினைத்து கொண்டவனுக்கு இப்போது அவளது செயல்கள் ஒவ்வொன்றும் அதையே நினைவுபடுத்தியதில் கோபம்தான் வந்தது. அதிலும் முகத்தை கூட பார்க்க விரும்பாமல் தரையை பார்த்து கொண்டும் சுவற்றை பார்த்து கொண்டும் அவள் பதில் பேசும் விதம் இன்னும் கடுப்பை கிளப்பியிருக்க, இன்னும் அவனையே நினச்சிட்டு இருக்கியா? அவனை மறக்கிறதா உனக்கு நல்லது. அவன் ஒரு வேஸ்ட். போயும் அந்த ஹரிஷை நினச்சிக்கிட்டு இருக்க, உனக்கு அசிங்கமா இல்லை என்று நேருக்கு நேராகவே அவன் கேட்டுவிட அக்ஷராவிற்கும் கோபம் வந்தது. இவை அனைத்தும் உனக்கு ஏற்கனவே தெரியும் தானே என்று வாய்வர வந்த வார்த்தைகளை அடக்கி கொண்டு, அதனால் என்ன, நான் ஒன்றும் உன்னோட ப்ராப்பர்ட்டி கிடையாது. நீ நினச்ச மாதிரி தான் நான் நடந்துக்கணும்னு நான் நினைக்கணும்னு நீ முடிவு பண்ணுறதுக்கு. நான் யாரை வேணாலும் நினப்பேன், எனக்கு யாரை வேணாலும் பிடிக்கும், அதில் நீ தலையிடக்கூடாது என்று முகத்திற்கு நேராகவே சொல்லிவிட்டாள். செழியன் என்றில்லை, எந்த ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் கூடிய விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகும் பெண் எனக்கு இன்னொருவனைத்தான் பிடித்திருக்கிறது என்று சொல்லும் வார்த்தை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவன் மட்டும் என்ன விதிவிலக்கா? ஏய், என்ன பேசுகிற, யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சு பேசு. நீ என்னோட ஒய்ஃபாக போகிற, ஆனால் இப்போ போய் நான் வேற ஒருத்தரை நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிற. மனசில் நினைக்கிறதுக்கும் சரி, கனவுல பார்க்கறதுக்கும் சரி, உன் வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான், புரிஞ்சுதா என்று சற்று சத்தமாக அவன் கேட்க அப்போதும் அவன் மீது அலட்சிய பார்வைதான் வீசினாள் அக்ஷரா. அதில் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பின்னந்தலையை கோதியவன் அப்போதும் அது மட்டுப்படாமல் போக அங்கிருந்த கண்ணாடி ஜன்னலில் ஓங்கி குத்தினான். அதில் இருந்த கண்ணாடி விரிசல் விட்டது. அக்ஷரா அதில் பயந்து ஒரு அடி பின்னால் போக
நான் யார் இவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரிஞ்சும் என்னை போய் அந்த ஒன்றுக்கும் உதவாத வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிற ஹரிஷோட ஒப்பிட்டு பார்த்து அவனை விட நான் கீழேன்னு நீ நினைக்கிறல்ல, அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கோபம் வருது தெரியுமா? அவன் என்ன உனக்கு அவ்வளோ முக்கியமாக போயிட்டானா? என்னை விட அவன் என்ன பெரிய இவனா என்று ஒரு வேகத்தில் கேட்கவே கூடாது என்று நினைத்த கேள்விகளையும் கேட்டுவிட்டான். அக்ஷரா அதற்கெல்லாம் சிறிதும் அசரவே இல்லை. இந்த மாதிரியான கேள்விகள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும் என்று அதற்கெல்லாம் தயாராகித்தான் வந்திருப்பது போல. ஆனால் அவள் பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்க, இங்கே பாரு, அவனை காப்பாற்றணும்னா அவனுக்கு தேவையான மருந்து வேணும். அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொன்னேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்கேன். ஆனால் நீ இப்போ கூட அவனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்னு என்கிட்டயே சொல்கிற. இது ரொம்ப தப்பு. எனக்கும் அவனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. இதோடு அவனை பற்றி யோசிக்கிறத கூட நீ விட்டுரு என்று கடினப்பட்டு பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டு அவளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தான். ஆனால் அவளோ அவனை திமிருடன் பார்த்து, என்ன சொன்ன? உன்னையும் அவனையும் கம்பேர் பண்ணக்கூடாதா? கரெக்டு தான். அவனோட உன்னை கம்பேர் பண்ணுறது தப்பு தான். உன்னை விட 10,000 மடங்கு அவன் பெட்டர். அதனால் அவனோட உன்னை கம்பேர் பண்ணுறது பெரிய தப்பு தான் என்று அவனது கோபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் பெட்ரோலை ஊற்றி விளையாடி கொண்டிருந்தாள். ஏனோ ஆரம்பத்தில் அவனை பார்த்த பொழுது இருந்த பயம் அவனுடன் வாய்க்கு வாய் வார்த்தைகளை பேசிய பிறகு முற்றிலுமாகவே அவளுக்கு குறைந்திருந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் செழியனுக்குத்தான் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கோபம் வர அவள் கைகளை இறுக்கமாக பற்றி சுவற்றில் சாய்த்தவன், அப்போ என்னை விட அவன் ரொம்ப முக்கியம் இல்லை, இன்னைக்கு தெரியும் நான் யாருன்னு, இதுக்கப்புறம் உன் கனவுல கூட அவனை பற்றி நீ யோசிக்க மாட்டேன் என்று சொல்லி அவளை நெருங்க அதில் அதிர்ச்சி அடைந்தவள், செழியன் என்ன பண்ணுற? நாம் 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம், இப்போ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணுற? முதல்ல தள்ளிப்போ என்று அவனை தன்னிடமிருந்து விலக்க முயற்சிக்க செய்ய அவளால் அது சுத்தமாக முடியவில்லை. இவ்வளோ நேரம் தைரியமாக பேசுன, இப்போ என்னாச்சு? பேசு, உன் மனசில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் இப்போ பேசு என்று அவள் இதழ் நோக்கி குனிய, வேண்டா செழியன், நான் சொல்கிறத கேளு, ஒழுங்கா என்னை விட்டு தள்ளிப்போ என்று அவனை விலக்கும் வழி தெரியாமல் நொந்து போனவளுக்கு உடலெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. அவள் எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ திடீரென்று யாரோ கதவை தட்ட சத்தம் கேட்டதில் சற்று திடப்படுத்தி கொண்டவள் அவனிடமிருந்து விலக முயன்றாள். ஆனால் அவனோ கதவு தட்டும் சத்தத்தை எல்லாம் கண்டுகொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அவளை நெருங்கிக் கொண்டே போக சத்தம் விடாமல் அதிகரித்து கொண்டே இருந்தது. யாரோ வெளியில கதவை தட்டுறாங்க செழியன், கொஞ்சம் போங்க என்று அவனை மீண்டும் தள்ள முயற்சி செய்தாள். எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை என்று அவளிடம் திமிராக சொல்லிவிட்டு, யாரா இருந்தாலும் கெட் லாஸ்ட் என்று வெளியில் கேட்கும்படி சத்தமாக கத்தினான். ஆனால் கதவு தட்டும் ஓசை நிற்கவில்லை. அதில் வெறியானவன் கதவு அருகே சென்று, யாரு என்று கத்தினான். ஐயா, நான் தான், உங்களை பெரிய ஐயா பார்க்கணுன்னு கூப்பிட்டாரு, கொஞ்சம் உடனே வரீங்களா? அவர் உங்களை கையோடு கூட்டிட்டு வர சொன்னார் என்று வெளியில் ஒரு வேலையாள் அவனுக்கு பயந்து நடுங்கிய குரலில் சொன்னார். அதை கேட்ட பிறகுதான் அக்ஷராவிற்கு உயிரே வந்தது. சரி, நான் உடனே வரேன், நீ போ என்று அந்த ஆளை அனுப்பி வைத்துவிட்டு பின்னால் திரும்பி அவளை பார்க்க அவளோ அந்த அறையின் ஓரத்தில் சென்று கால்களை குறுக்கி அமர்ந்திருந்தாள். ஆனால் பயத்தை தாண்டி முகத்தில் ஒருவித நிம்மதி இருப்பதை செழியனால் நன்றாகவே உணர முடிந்தது. அதில் இடுப்பில் கை ஊற்றி அவளை பார்த்து திமிராகச் சிரித்து, இன்னைக்கு வேணும்னா நீ லக்கியாக இருந்திருக்கலாம், என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனால் எல்லா நாளும் இதே நடக்கும்னு கனவு காணாத. எனக்கும் உனக்கும் சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது. அதனால் அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து இப்படிலாம் தப்பிக்க முடியும்னு நினைக்க வேண்டாம், புரிஞ்சுதா? இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நீ எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் இல்லையா, அதுக்கு தான் என்று போகும்போது கூட அவளை மிரட்டி விட்டு அங்கிருந்து சென்றான். அவனது வார்த்தைகள் பயத்தை கொடுத்திருந்தாலும் தான் பேசிய எதற்கும் அவள் வருத்தப்படவே இல்லை. இதெல்லாம் என் மனசில் இருக்குன்னு அவனுக்கு தெரியணும், அப்போவாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துறாரான்னு பார்க்கலாம் என்று தனக்குத்தானே தைரியம் சொல்லி கொண்டவள் மீண்டும் மீண்டும் இதையே செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டாள். ஆனால் அது எப்படிப்பட்ட விளைவுகளை கொடுக்கப் போகிறது என்று அவளுக்கு அப்போது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. காலை எழுந்தவுடன் ஜீவா, ஹரிஷ் இருவரும் விக்டர் எங்கே இருக்கிறான் என்று கேட்டு அவனை தேடி வந்தனர். நேற்றிரவு அவனை பார்க்க வேண்டும் என்று நினைத்திருக்க அது முடியாமல் போய்விட்டதால் இப்போது எழுந்தவுடன் வந்துவிட்டனர். உறங்காமல் கட்டில் அருகே ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தான் விக்டர். ஹரிஷை பார்த்தவுடன், நீங்கள் 2 பேரும் நைட்டு நல்லா தூங்குனீங்களா? எதுவும் பிரச்சனை இல்லையே என்று விசாரித்தான். அவன் முகத்தை பார்த்தாலே அவன் நிச்சயம் இரவு உறங்கவில்லை என்பதை நன்றாக தெரிந்தது. என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்க? இப்போ உனக்கு எப்படி இருக்கு என்று அவன் தோளில் கை போட்டபடி கேட்டான் ஹரிஷ். கமாண்டர் இறந்துட்டாருங்கிற உண்மை இன்னும் என்னை காயப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. என்னால் இன்னும் அதை ஏற்றுக்க முடியல. எனக்கு தெரியும் யாரும் நிரந்தரமாக வாழ இந்த உலகத்துக்கு வரலன்னு. என்னமோ தெரியல, அவர் இல்லைன்னு என்னால் நம்பவே முடியல. அப்புறம் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், அதை பற்றி உங்ககிட்ட பேசணுன்னு தான் நினச்சேன்.
நீங்களே அதுக்குள்ளே இங்கே வந்துட்டீங்க என்று சொன்ன விக்டரை புரியாமல் என்ன என்பது போல பார்த்தனர் ஹரிஷ், ஜீவா இருவரும். அது பயப்படுற மாதிரி விஷயம் கிடையாது. ஆரம்பத்திலேருந்து நானும் ஹரிஷும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிட்டு இருக்கோம். ஜீவா எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லைனாலும் ஜீவாவும் நல்ல பையனாக தான் இருக்கான். ஆனால் இன்னிலேருந்து நம்ம 3 பேருமே அண்ணன் தம்பி மாதிரி இருக்கலாமா? உங்கள் 2 பேரையும் எப்போவுமே என் கூடவே வச்சுக்கணும். நீங்கள் 2 பேரும் என் கூட இருந்தால் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை என்று இப்போது தனக்கென தன் பக்கத்தில் யாருமே இல்லை என்று வருந்தியவன் ஹரிஷ் மற்றும் ஜீவாவின் உண்மையான நட்பை எப்பொழுதும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என நினைத்தான். அதை கேட்ட ஜீவா மகிழ்ந்து போய், இதை கேட்கவா இவ்வளோ யோசிச்ச? நீ எப்போவுமே எங்கள் ஃப்ரெண்டு தான், இனிமே எங்களோட பிரதர் கூட, அவ்வளோதான், எனக்கு இதில் முழு சம்மதம் என்று சொல்ல இருவரும் ஹரிஷை பார்த்தனர். என்னதுக்கு பார்க்குறீங்க? நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் 2 பேரும் எப்போவுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பிரதர்ஸ் தான். இதை மறுபடியும் ஒரு தடவை சொன்னால் தான் தெரியணுமா என்ன என்று இருவர் தோளிலும் கை போட்டுக்கொண்டு சிரிக்க விக்டர் மிகவும் சந்தோஷப்பட்டார். பிறகு மூவருமே அங்கிருந்து சுழற் நாற்காலியில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது திடீரென ஞாபகம் வந்தவனாக, ஹரிஷ், உங்ககிட்ட முன்னாடியே கேட்கணும்னு நினச்சேன், மறந்தே போச்சு. இப்போ ரீசெண்டாக உனக்கு ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். யாரோ உங்ககிட்ட தேவையில்லாமல் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணதான் சொன்னாங்க. அது என்னாச்சு, என்ன விஷயம்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன் என்று சொல்ல, அதற்கு வேண்டாம் என்பது போல தலையாட்டி, அது ஒரு சின்ன பிரச்சனை தான், எல்லாத்தையும் நானே சரி பண்ணிட்டேன், நீ எதுவும் பண்ண தேவையில்லை என்று கூறினான் ஹரிஷ். பிறகு விக்டர், நீங்கள் 2 பேரும் இப்போ போனீங்கன்னா திரும்ப எப்போ வருவீங்கன்னு தெரியாது. அதனால் இங்கே கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு போங்க. இந்த இடத்துல சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து அதெல்லாம் பார்த்துட்டு போகணும்னு நான் ஆசைப்பட்றேன் என்று சொல்ல, அதை கேட்டு சிரித்த ஹரிஷ், நாங்கள் 2 பேரும் இங்கேயே இருந்துட்டா அங்கே இருக்கிற வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்க? ஏற்கனவே நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது, நாங்கள் உடனே கிளம்பி ஆகணும், அதனால் நீ எங்களை தப்பாக எடுத்துக்காத என்று சொல்ல, விக்டர் அதையும் புரிந்து கொண்டான். தனக்காக இருக்கும் வேலைகளை விட்டுவிட்டுத்தானே இருவரும் இங்கு வந்தனர். அதனால் இங்கே இருக்கும்படி சொன்னது தவறு என்று நினைத்தவன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 2 பேரும் போகிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் என்று சொன்னவன் இருவரையும் பொதுவாக கைகளை பிடித்து கொண்டு, நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் 2 பேருக்கும் எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் அடுத்த நிமிஷமே நீங்கள் என்கிட்ட தான் வரணும். என்னால் பிரச்சனையை சரி பண்ண முடியும்னு நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு பலம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அதை சரி பண்ண என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன். எப்போவுமே நான் ஒருத்தன் இருக்கேன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க என்று சொல்ல, இருவரும் மாறி மாறி அணைத்து கொண்டு விடை பெற்று கொண்டனர். ஹரிஷ், ஜீவா இருவரும் வீடு செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தையும் விக்டர் செய்து முடித்தான். மதிய உணவிற்கு பின் ஜீவா மற்றும் ஹரிஷ் இருவரும் அங்கிருந்து கிளம்பினர். அவர்கள் இருவரும் மீண்டும் தங்கள் இடத்திற்கு வந்து சேர்ந்து சில மணி நேரங்கள் கடந்திருக்க, திடீரென ஹரிஷ், உன் மனசில் என்ன பிளான் இருக்கு? நீ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லு ஜீவா என்று கேட்டான். எனக்கு தெரிஞ்சு இனிமேல் தான் பெரிய பிரச்சனை எல்லாமே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கமாண்டர் இருந்த வரைக்கும் எல்லாரும் அமைதியாக தான் இருந்தாங்க. இப்போ அவர் இல்லாததுனால எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி அங்கேயே பார்த்தோமே, இனிமேல் இந்த எல்லா ஹீலிங் ஸ்கூல்ஸும் ஒன்றா இருக்கிறது கூட வாய்ப்பு கம்மி தான். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பேரும் புகழும் அடையணும்.
என்று சொன்ன ஜீவா தனக்கு ஒரு முக்கிய வேலை இருப்பதாக உணர்த்தினான். பிறகு, சரி நீ போய் உன்னோட வேலையை பாரு, நான் போய் என்னுடைய வேலையை பார்க்குறேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம 2 பேரும் மறுபடியும் மீட் பண்ணலாம் என்று இருவரும் பொதுவாக பேசிக்கொண்டு அங்கிருந்து அவரவர் வேலைகளை பார்ப்பதற்கு பிரிந்து சென்றனர். இங்கே இருக்கும் மூலிகை மருந்து சொசைட்டி மிகவும் பிரபலமாக இருந்தது. ஒரு பக்கம் மாணவர்கள் படித்து கொண்டிருக்க ஒரு தளம் முழுவதும் மருந்து கடை போல செயல்பட்டது. என்னதான் பெரிய பெரிய வியாதிகளை குணப்படுத்த முடியாதென்றாலும் இங்கிருக்கும் மூலிகை மருந்துகளால் சாதாரண காய்ச்சல், தலைவலி போன்றவற்றை சுலபமாக குணப்படுத்த முடிந்தது. சாதாரண மருந்துகளை விட இந்த மருந்து விலையும் கம்மியாக இருந்ததால் மக்கள் இந்த மருந்தையே அதிகம் வாங்க ஆரம்பித்திருந்தனர். ஹரிஷ் உள்ளே நுழைய ஒரு பக்கம் மருந்து வாங்க வந்துவிட்டு வெளியே செல்பவர்களின் கூட்டம் அதிகமாக இருந்தது. உள்ளே வந்தவன் ஒரு மர பெஞ்ச் ஒன்றில் அமர்ந்து அந்த இடத்தை சுற்றி பார்த்தான். இங்கு இருப்பவர்களின் உண்மை முகம் தெரிந்த பிறகு அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று இன்னும் கூட அவனுக்கு புரியவில்லை. ஒரு பக்கம் மக்களுக்கு தேவையான மருந்துகளை மலிவான விலையில் கொடுத்து உதவி செய்கிறார்கள், இன்னொரு பக்கம் தங்களுக்கு தேவையானதை செய்து கொள்ள எந்த எல்லைக்கும் செல்கிறார்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் சிவம் மரணம். இவங்க எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியலையே, இவங்களை பற்றின உண்மையை வெளியில் சொன்னால் யாரும் நம்பவும் மாட்டாங்க என்று நினைத்தவனுக்கு இறுதியாக அவனிடம் ருத்ரவேந்தர் கூறியது கூட ஞாபகம் வந்தது. இவர்களெல்லாம் முன்பக்கம் ஒரு வேலையும் பின்பக்கம் ஒரு வேலையும் செய்கிறார்கள் என்று ஏற்கனவே அவர் கூறியிருந்தாரே, அதற்கான அர்த்தம் இப்போதுதான் புரிகிறது. ஆனால் அவர் சொன்னதை விட பல மடங்கு தீவிரமான வேலைகளில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டவன், நல்ல வேளை அந்த நதியா அன்னைக்கு எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் ஏற்றுக்கல, இல்லைனா இந்நேரம் நானும் இவங்களில் ஒருத்தனாக மாறி இருப்பேன், இவங்களுக்கு எதிராக என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிருக்கும் என்று நிம்மதியாக நினைத்தவன், ஒருவேளை அன்று சொன்னது போல செய்திருந்தால் இன்று விக்டருக்கு கூட அவனால் உதவி செய்திருக்க முடியாது, எதிரிக்கு உதவி செய்தான் என்று அதை வைத்து பெரிய பிரச்சனை செய்திருப்பார்கள். இதெல்லாம் யோசித்து நிம்மதியாக இருந்தவன் நதியாவிற்கு ஃபோன் செய்தான். நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன், என்ட்ரன்ஸ் கிட்ட தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னால் நான் அங்கே வந்துடுவேன் என்று கேட்டான். அவளை பார்க்கத்தான் இவ்வளவு தூரம் வந்திருப்பான் போல. ஓ ஹரிஷ், நீ வந்துட்டியா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நானே வந்துடுறேன் என்று அவன் வருகையில் இன்பமாக மகிழ்ந்தவள் அவனை தேடி வேகமாக தானாகவே அங்கு வந்தாள். ஹரிஷ் எதுவும் பேசாமல் ஃபோனை கட் செய்து விட்டான். ஹரிஷ் நதியாவின் ஃபோனை வைத்தவுடன் நிகிதாவிடமிருந்து அழைப்பு வந்தது. அதை எடுத்து காதில் வைக்க, பிரசிடென்ட் நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? உங்ககிட்ட பேசலாமா என்று மிகவும் மரியாதையாக வினவினாள். என்னாச்சு, கம்பெனியில் ஏதாவது பிரச்சனையா என்று நிச்சயம் பிரச்சனைக்காகத்தான் அவள் அழைப்பாள் என்று முடிவே செய்து வைத்திருந்தவன் வேகமாக கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நம்ம ஆஃபீஸில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் செழியன் ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு, அதுக்கு தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன் என்று சொல்ல, செழியன் என்று சொன்னவுடன் அவர் யார் என்று புரிந்து கொண்டான். அவன் எதுக்காக ஏன் ஆஃபீஸில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் என்று கேள்வி வந்ததில், அவன் எதுக்கு வந்திருக்கான், ஏன் வந்தான், ஏதாவது கேட்டிங்களா, அவனுக்கு என்ன வேணுமா என்று அடுத்தடுத்த கேள்விகளை கேட்க, அவர் தான் அவங்க குடும்பத்தோட மூத்த வாரிசுன்னு சொன்னார், அவருக்கு நிறைய பில்ஸ் வேணும்னு கேட்குறாரு, அதெல்லாம் கொடுத்தா தான் இங்கேருந்து போவேன்னு சொல்கிறாரு, எனக்கு என்ன சொல்லி அவர் அனுப்புறதுன்னு ஒன்றும் புரியல என்று அவள் குழம்பி போய் சொல்ல, பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே வந்திருப்பான் போல என்று புரிந்து கொண்டான் ஹரிஷ். முதலில் ஹரிஷின் மீடியா கம்பெனி இந்த அளவிற்கு பிரபலமாகப்படவில்லை. ஆனால் 100க்கும் மேல் பவர் பில்களை அவனால் கொடுக்க முடியும் என்ற செய்தி பரவியவுடன் பலர் அதை வாங்குவதற்கு முன்வந்தனர். பெரிய பெரிய கம்பெனிகளில் இருந்து கூட எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொடுக்கவும் தயாராக இருந்தனர். அவை அனைத்தும் பிஸ்னஸ். ஆனால் இப்பொழுது செழியன் வந்திருப்பது அதற்காக அல்ல, வேண்டுமென்றே ஏதாவது பேசி வம்பு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கு வந்திருக்கிறான் என்று ஹரிஷுக்கு நன்றாகவே தெரியும். அனைத்தையும் யோசித்து பார்த்துவிட்டு, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறான் என்று கேட்டான். சார், நீங்கள் வந்து அதை கொடுத்தா தான் வாங்கிட்டு போவேன்னு சொல்கிறாரு, நீங்கள் வர முடியுமா என்று அடுத்த கேள்வியை கேட்டாள். நோ, எனக்கு வேறு நிறைய முக்கியமான வேலை இருக்குது, என்னால் இப்போ அங்கே வர முடியாது. அப்புறம் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி அவங்ககிட்ட சொல்லுங்கள், 100 மாத்திரை இல்லை, 1 மாத்திரை கூட உனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லுங்கள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.